நீங்கள் வந்து சிகரெட் பாக்கெட்டை வாங்கி பார்த்தாலே அதில் என்ன இருக்கும்? ஸ்மோக்கிங் கில்ஸ். இது ஒன்று கொன்றும். அல்லாஹ் வந்து நல்ல விஷயங்களை ஹலாலாக்குகிறான், கெட்ட விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்குகிறான் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு மனிதனை கொலை செய்யக்கூடிய ஒவ்வொரு நொடியும் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த சிகரெட்டினால, இந்த புகையினால. நீங்க எங்க போனாலும், எந்த சென்டருக்கு போனாலும், எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் சிகரெட் அடிக்காதீங்க, ஒரு உயிரை கொள்ளும், மதுவும் புகையும் உங்கள் உயிரை கொள்ளும்னு எல்லா இடத்துலையும் அட்வர்டைஸ்மெண்ட் செய்கிறாங்க. நாடும் சரி, நாட்டுடைய அரசாங்கமும் சரி, அல்லது எல்லா வழிமுறைகளையும் சரி சொல்லக்கூடிய ஒரு உயிர் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த இஸ்லாம் எப்படி ஹலாலாக்கும் நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. ஒரு தீய விஷயத்தை தான் அல்லாஹ் ஹராமாக்குவான், நல்ல விஷயங்களை அல்லாஹ் அனுமதித்துக் கொள்வான். தன் கரத்தாலேயே ஒருவன் தன்னை அழிக்கக்கூடிய, தன் உயிரை மாய்க்கக்கூடிய, அல்லாஹ் கொடுத்த அமானிதமான இந்த உடலை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இந்த புகையை எப்படி இஸ்லாம் ஹலாலாக்கும்? இது வந்து அவங்க தங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நான் ஹலால தான் செய்கிறேன், இது ஹராம் இல்லை, இது தடுக்கப்பட்டது ஒன்று தான், மக்ரூஹ் தான். மக்ரூஹ்னா என்ன? மக்ரூஹ் செஞ்சா அல்லாஹ் வந்து அப்படி விட்டுருவான்னு அர்த்தமா? பாவம் அல்லாஹ் எடுத்துக்கொள்ள மாட்டான், நாளைக்கு மறுமையில் அதை குறித்து அல்லாஹ் கேட்க மாட்டான்னு அர்த்தமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அனுமதிக்காத ஒரு செயலை செஞ்சுட்டு ஹலால்னா அது ஹராம், ஓகே நான் ஹராம் தான் செய்கிறேன்னு செய்யக்கூடிய ஒருவனுடைய பாவத்தை விட இது ஹராம் இல்லை ஹலால்னு செய்வான் தெரியுமா? அது மிகப்பெரிய கொடூரமான பாவம். அது அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களை பாதுகாக்கணும்.